பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இது என்ன கடத்தெரு என்பதாய் பார்க்கிறீங்களா? எருசலேம் பட்டணத்துல பழைய எருசலேம், ஓல்டு ஜெருசலேம், அதாவது மதில் சுவருக்குள் இருக்கிற அந்த பட்டணத்துல இதே மாதிரி கடை வீதிகள் நிறைய இருக்கிறது. இந்த வழியாக பாருங்க, ரெண்டு பக்கமும் கடைகள். எருசலேம் பழைய சிட்டியில் இருக்கிற ஒரு கடை வீதி. அதனால இங்கதான் மக்கள் அதிகமாக ஷாப்பிங் பொருட்களை வாங்க வருகிறாங்க. எல்லா விதமான மக்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்கே கிடைக்கிறது. இந்த தெருக்கள் வீதி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டோன்ல, கற்பாறையில தான் எல்லாம் வீடு கட்டி இருக்கிறது. ரோடு எல்லாமே கற்பாறையில இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். கற்களால தான் அமைச்சிருப்பாங்க. பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கும். சரி, இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார் நினைக்கிறீங்களா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறார். ஒரு காலத்துல நாம் இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். பாவ இருள், சாப இருள், பிசாசாக இருள் நம்மை அடிமைப்படுத்தி அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இருளிலே தடுமாறி கொண்டிருந்தோம். இயேசுவாகிய வெளிச்சம் நம்மை சந்தித்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அவர் மாற்றிவிட்டார். இப்ப அவருடைய வெளிச்சம் நமக்குள் இருக்கிறது. அதை பெற்றுக்கொண்ட நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறாரு. அப்ப இந்த உலகத்துல ரெண்டு விதமான ஜனங்க இருக்கிறாங்க. ஒன்று இருளின் பிள்ளைகள், இன்னொன்று வெளிச்சத்தின் பிள்ளைகள். ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கிறது. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறாரு. அப்படின்னா நம்ம வாழ்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கணும். மற்றவங்களை போல இருக்க முடியாது. பாவம் செய்து கொண்டு உலக சிற்றின்பத்தில் வாழ்ந்து கொண்டு நானும் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லி கொண்டு இருக்க முடியாது. வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொன்னால் அவங்க பரிசுத்தமா இருக்கணும், நீதி நேர்மையாய் நடக்கணும், வேத வசனத்தின்படி இருக்கணும். வெளிச்சத்தில் இருக்கிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். அதற்கு நம்ம அர்ப்பணித்து கொண்டு இப்ப யோசித்து பாருங்க, நான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுகிறேனா என்பதாக யோசித்து பாருங்க. எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்க, ஆனா வாங்குவதில்லை. என்னன்னா நான் வெளிச்சத்தின் பிள்ளை. எல்லாருமே இந்த மாதிரி மதுபானம், போதை வசுக்கு அடிமையா இருக்கிறாங்க, நான் அதை செய்வதில்லை. என்றால் இயேசுவாகிய வெளிச்சம் எனக்குள் இருக்கிறது. எல்லாருக்குள்ள பெருமை, பொறாமை, சண்டை, குடும்பத்தில் பிரிவினை காணப்படுகிற நாங்க அப்படி இருப்பதில்லை. அன்பு, சமாதானம், ஐக்கியம், இந்த மாதிரி ஏன் வெளிச்சத்தின் பிள்ளை வித்தியாசத்தை காண்பிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமான்னு யோசித்து பாருங்க. அப்படி இல்லாவிட்டால் இன்றைக்கு உள்ளத்தில் ஆழமாய் பதித்து, இயேசுவே உம்முடைய வெளிச்சம் எனக்குள்ள வரணும், நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ளணும்னு அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்கும் பொழுது அநேகர் அதை நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆண்டவரே, நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ள அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய வெளிச்சம் எனக்குள் பிரகாசிக்கட்டும். என் வாழ்க்கை முழுவதும் பிரகாசிக்க அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.